எல்லோருக்கும் ஜெயம் உண்டாகட்டும். ஒவ்வொரு ஜாதகத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துல ஏதாவது ஒரு சிறப்புகள் அப்படின்னு இருக்கும். அந்த சிறப்புகள பயன்படுத்தி நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதனால ஒவ்வொரு ஜாதகமும் ஒரே மாரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்திலும் சில குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட விஷயங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ சில பேத்துக்கு லக்னம் நல்லாயிருக்கும். சில பேத்துக்கு லக்னாதிபதி நல்லாயிருக்கும். சில பேத்துக்கு ராசி நல்லாயிருக்கும். சில பேத்துக்கு ராசி அதிபதி நல்லாயிருக்கும். சில பேத்துக்கு 5ஆம் அதிபதி நல்லா இருப்பாரு. சில பேத்துக்கு 9ஆம் அதிபதி நல்லா இருப்பாரு. சில பேத்துக்கு 11ஆம் அதிபதி நல்லா இருப்பாரு. ஆக ஒவ்வொரு ஜாதகமும் தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த ஜாதகம் மோசம், இந்த ஜாதகம் நல்லதுன்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா, ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் அந்த ஜாதகத்துல இருக்கும். எனவே, உங்க ஜாதகத்துல அந்த பாசிட்டிவான விஷயம் எதுன்னு பாருங்க. அத செயல்படுத்துங்க. நிச்சயமா ஜெயிக்கலாம். உங்க ஜாதகமும் சூப்பர் ஜாதகம் தான்.